நண்பர்களே, நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கொத்தமல்லி இலையும் அதோடைய மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதை தனியானும் நம்ம சொல்லுவோம், சரியா? இதோடைய தாயகம் வந்து இந்தியான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோங்க. ஆனால் அதுதான் இல்லை. இதோடைய தாயகம் வந்து இட்டாலிங்க. அதை மாதிரி நம்ம கொத்தமல்லி இலையில வந்து நிறைய சத்து இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, நார்ச்சத்து இருக்குது, அயன், மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ்ன்னு இருக்கிறதுனால நம்ம வந்து இதை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்பம் தரிச்சதுலேருந்தே அவங்க வந்து கொத்தமல்லி வந்து சாப்பிட்டோம்னா குழந்தை வந்து ஆரோக்கியமாக வளரும்னு சொல்கிறாங்க. ஸோ கர்ப்பிணி பெண்களே கண்டிப்பாக உணவில் வந்து கொத்தமல்லியை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய வாந்தி, தலை சுற்றல் இதை மாதிரிலாம் வந்து தடுக்கக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அம்மை நோய் இருக்கக்கூடியவங்க வந்து இதை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா சீக்கிரமாகவே வந்து அவங்களுக்கு வந்து அம்மை நோய் வந்து குணமாகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால இரத்த வெள்ளை அணுக்கள் வந்து சிறப்பாக செயல்பட உதவுதுங்க. இன்சுலின் சுரப்பை வந்து தூண்டி இரத்த சர்க்கரை அளவை வந்து குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கி நம்மளுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் தரக்கூடிய பண்பு இதில் அதிகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி கொத்தமல்லி சாறில் வந்து நம்மளுக்கு வந்து டயூரிட்டிக் இருக்கிறதுனால பிபி, கொலஸ்ட்ரால், இதய நோய் இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குதுங்க. நம்ம சருமத்தை சேதப்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலுக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை இதில் கொத்தமல்லி இலையில் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ நம்ம வந்து சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அதே மாதிரி கொத்தமல்லி சாறு வந்து நம்மளுக்கு வந்து நினைவாற்றல் அதிகமாக தருது. அதாவது மூளை செல்களை வந்து சேதமடையாமல் பாதுகாக்கிறது. ஸோ அது மூலமாக நம்மளுக்கு வந்து நினைவாற்றல் வந்து அதிகமாக தருதுன்னு சொல்கிறாங்க. வேறு என்ன இதில் சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இரத்த சோகைங்கிற நோய் இருக்கும். அதாவது இரத்த அளவு கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே பயன்படுதுங்க. இரும்பு சத்து இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அதிகமாக உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இரத்த சோகை நோய் நம்மளை வந்து பாதிக்காதுங்க. மேலும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. மேலும் தகவலுக்கு நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.